கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். கழுகு தன் கூட்டை கட்டளைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். தேவஜனங்களே, தாய்ப்பாசம் மிக்க கழுகானது தன் குஞ்சுகளை பறக்க பழக்குவிப்பதில் வரிசையாக எடுத்துக்கொள்ளும் முயற்சியை நம்மளால் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. அழகாக கூடு கட்டின கழுகு சில வாரங்களில் குஞ்சுகள் முதிர்ச்சி பெற்ற உடனே அந்த கூட்டை கலைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அந்த கழுகு குஞ்சியை தேற்றுகிறது. அதோட பணி முடிந்து விடுகிறது என்று நினைக்கக்கூடாது. மீண்டுமா இன்னும் அது குஞ்சுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஏராளமான பாடங்கள் உண்டு. அவைகளை இந்த பகுதியிலே நாம் முழுமையாக நம்ம பார்க்க முடிகிறது. கழுகு சேட்டைகளை விரிக்கிறது, குஞ்சுகளை அதன் மேல் எடுத்து வைக்கிறது, அவைகளை சுமந்து கொண்டு செல்கிறது. நிச்சயமாகவே தேவஜனங்களும் கழுகின் சேட்டைகள் மிகவும் நீளமானவை, மிகவும் பலமுள்ளவை, நல்ல திடமானவை. அது தன்னுடைய சட்டைகளை விரித்து குஞ்சுகளுக்கு காண்பிக்கிறது. என்னுடைய சட்டைகளை பாருங்கள், என்னுடைய சட்டைகள் உங்களை எல்லாம் சுமக்க வல்லமை உள்ளதா வலிமை உள்ளதா இருக்கிறது என்று காட்டுகிறது. பறக்க பழக்குவிப்பதற்கு என் சட்டைகள் போதுமானதாக இருக்கிறது என்று அமைதியாய் அது குஞ்சுகளுக்கு காண்பிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மிக அருமையான ஒரு தாய் கழுகை போலவே தான் இருக்கிறார். அவருக்கு சட்டைகள் உண்டு. தேவ பிள்ளைகளே, தேவ தூதர்களுக்கு சட்டைகள் இருப்பது போலவே கர்த்தரும் தம்முடைய சட்டைகளை நம்மேல் விரிக்கிறார் என்று வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார். எத்தனை அருமையான ஒரு வசனம் பாருங்களா. கர்த்தருக்கு சேட்டைகள் இருக்கிறது, அதிலேயே சிறகுகளும் இருக்கிறது. அந்த அன்பின் சேட்டைகளை நம்மேல் அவர் விரிக்கிறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அதிலே சேராபெண்கள் சேட்டைகள் உடன்படிக்கை பெட்டியை மூடி இருப்பதற்காக செய்தான். அந்த சேராபெண்களின் ஒவ்வொரு சட்டைகளும் 5 முழ நீளமுள்ளதாக இருந்தது. எத்தனை மகிமையாய் அந்த சேட்டைகள் இருந்திருக்கும். கழுகின் சேட்டைகளை சிந்தித்து பாருங்கள். அதோடு கூட அது முடிந்து போகவில்லை. நிச்சயமாகவே கர்த்தருடைய சேட்டைகளை சேர்த்து சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு, உனக்கு பாதுகாப்பு உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு. அவர் நேசமாகிய தன்னுடைய சட்டைகளை உனக்கு நேராக அவர் விரிக்கிறார். அவருடைய சட்டைகளில் நீ அடைக்கலம் புகும்போது நீ பாக்கியவனாக இருப்பாய். வேதத்திலே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். அவள் புறஜாதி பெண் தான், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு தூரமாய் இருந்தவள் தான். ஆனால் அவளோ கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தாள். அவளை குறித்து போவாச சொல்லும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவர் ரூத்தை குறித்து நாம் பேசுவதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, கர்த்தரின் சட்டைகள் அவருக்கு மறைவிடமாய் இருந்தது, நிழலாய் இருந்தது, அவருக்கு அடைக்கலமாய் இருந்தது. தேவ பிள்ளையே, நேசம் என்று சமுக்காலம் விரிப்பதை போல கர்த்தருடைய நேசமாகிய சட்டைகள் உனக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டைகள் உன்னை உயரமான ஸ்தானங்களுக்கு, உயரமான ஸ்தானத்துக்கு எடுத்து செல்ல வாஞ்சை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய சட்டைகளை நீங்கள் நோக்கி பார்ப்பீங்களா? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் அந்த சட்டைகளை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தருடைய சட்டைகளின் மேல் நீ அமர்ந்திருக்கும் போது மென்மையான ஒரு அனுபவங்களை நீங்கள் வாஞ்சிக்கும்போது அவர் கையிலே, காயங்களிலே, மார்பினிலே உங்களை தூக்கி சுமக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க, எதை குறித்து கவலாதீங்க. நாட்கள் இருக்கிறது, எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க. தேவக்காரம் உங்களோடு தான் இருக்கிறது. ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் சுமந்து சொல்லுங்கள். அவங்க ஜெபிக்கிற காரியத்திலலாம் ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.